சாதாரண காசு 15 லட்ச ரூபாங்கிறது வெறும் பணம். ஆனால் அந்த குழந்தைங்களுடைய அன்பு, இந்த ஆசீர்வாதங்களுடைய அன்பு, இந்த மக்களுடைய அன்புக்கு முன்னாடி இந்த 15 லட்ச ரூபாங்கிறது வெறும் காசு. புரியுதுங்களா? ஸோ காசை வச்சு இப்போ நான் ஹீரோ நடிக்கிறதால 2 இட்லி தான் காலையில் சாப்பிட சொல்கிறாங்க. மதியானம் கொஞ்சம் தான் காய்கறி. பிரியாணி சாப்பிட்லான்னா கூட சாப்பிடக்கூடாது, ரொம்ப வெயிட் போட்டுருக்குங்க, முடியாதுங்க. எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் சாப்பிடவும் முடியல. தூங்குறது சின்ன இடமா இருக்குது. பெட்டில் படுத்தா கூட தூக்கம் வர மாட்டேது. அது ஏதோ புசு புசுன்னு இருக்குது. நம்ம தரையில் படுத்தா நல்லா தூக்கம் வரும். ஸோ எல்லாமே ரொம்ப சின்னது தான். ஆனால் நம்ம தான் வந்து ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டு பணத்தை பொத்தி 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 வச்சுக்கிறோம். பணத்தையும் சரிங்க, கிணத்துல இருக்கிற தண்ணியும் சரிங்க, கொடுத்தாதான் சுரக்கும். ஸோ அது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் சொல்ல வேண்டியது இந்த போதைப் பொருள் இது எல்லாத்த விட இல்லை. கையில் வச்சுருக்க செல்ஃபோன் இருக்குல்ல, ரொம்ப வைரஸ். அதை தூக்கி போட்டுருக்குல்ல. எங்கள் அம்மா எனக்கு உதவின்னு சொல்லி கொடுத்ததால தான் இங்கே நான் நின்று பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கற்றுக்க வேண்டியது அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. கோயில்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது, சாமி கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது இல்லையோ. அம்மா காலை தொட்டு கும்பிடுங்கல்ல, ஆனால் அவங்க தொட விட மாட்டாங்க. நீ ஒரு தடவை தொட்டு கும்பிட, அதை விட அவங்களுக்கு சொர்க்கம் வேற எதுவும் இல்லை. தினமும் என் பிள்ளை என் காலில் வந்துட்டு தான் போகிறான்னு அப்படியே வெளியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அம்மாவுக்கு அவ்வளோ பெருமை அது. ஸோ ஃபஸ்ட்டு தாய் தந்தை மதிங்க, அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. ஏன் ஒவ்வொரு நாளும் நான் எங்கள் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்காத நாளே இல்லை. அந்த ஆசீர்வாதத்தோட இந்த உலகத்தில் எந்த தெய்வமும் இல்லை. நான்